பழவாழை இலை போட்டு அதுல நான்வெஜ் ஐட்டங்கள்ல அந்த இலையே தெரியாத அளவுக்கு அவ இளமதி என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன்னு சவால்லாம் விட்டீங்க. சாரி சாரி போலீஸு. அது எப்ப பார்த்தாலும் இளவண்ண சில்லுண்டி வேலை எல்லாத்தையும் ஒழுங்கி ஜீரணம் பண்ணிட்டு தான் அவன் ஒண்ணு இளமதி வீட்டுல டியூட்டி பாக்குறீங்க, இல்ல இளமதி கடையில டியூட்டி பாக்குறது. தேவ போச்சுன்னு வைங்க. இது என்ன நம்ம நேரம் நான் சொன்னா அது நம்பாதிடும். நம்மளை காப்பாத்தினா இது கூட அவனா ஒரு செய்ய சொல்லலையே. நீ அவகிட்ட போட்ட சாப்பாடுல தோத்துட்ட. அதனாலதான் நம்ம சமைக்கிறேன். இப்ப நான் ஒரு நாள் வத்திக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு உனக்கு சொல்லணுமா இப்போ? வரமா என்ன சொன்னாலும் செய்யறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அதனால நீ ஏன் மேல ஃபயாதமா? அதான் இப்படி எல்லாம் அவன் திரு நான் இல்லையாங்கிறதுலாம் எனக்கு வேணாம். அவ இங்க கேட்காததுக்கு எவ்வளவு ஆகுதோ நீ கொடுத்துரு. கடை சாப்பாடு சாப்பிட்டு விழுந்து போயிட்டாமா. அவ இடமா சாப்பிடாத மாதிரி சொல்றீங்க. அதான் நர்மரா கிட்ட வாங்கி போய் கொடுத்தீங்கல்ல. இல்லனா இது பண்றதுல எனக்கு விருப்பமே இல்லம்மா. இப்ப நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு கண்டபடி பேசுவான். அப்படியே உன் கை பக்குவத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்க. என்ன? ஐயோ மடமே, எனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன பார்த்தா ஒரு பாவே தோணலையா? அவங்களுக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணி தரேன். எல்லாம் உங்களாலதான்ப்பா. நீங்க தான் இதுக்கெல்லாம் ஏவாடி தப்போ உன் பேர்லதான். பரமன நான் தப்பு பண்ணிருந்தோம்மா சார். வகிச்சு போட்டா என்னமோ புது மாப்பிளைக்கு சமைக்கிற மாதிரி ஓய் மீனு முட்டைன்னு பகவீசம் தாவது இருக்கும். இது இளமதிக்கு வச்சடா. பாவம் உனக்குதாயா, பாத்துக்கோ.